ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வாங்க தி பெஸ்ட் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் ஆனியன், டொமேட்டோ, க்ரீன் சில்லி, புதினா, கொத்தமல்லி, ஸ்பைசஸ் எல்லாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிட்ட பிறகு தான் நீங்கள் வந்து ஸ்லைஸ் பண்ண ஆனியன்ஸ் ஆட் பண்ணணும். இந்த ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது ப்ரௌன் ஆன உடனே ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, அதுக்கப்புறம் புதினா ரெண்டும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்லோவில் வச்சுட்டு ஃப்ளேமை சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கரம் மசாலா இல்லை சிக்கன் மசாலா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு வதக்கிட்டு இது கலர் சேஞ்ச் ஆகிறதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதில் 4 க்ரீன் சில்லிஸ், 2 டொமேட்டோ, அதுக்கப்புறம் கர்டு விட்டுட்டு இது வந்து கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெய் பிரியிற அளவு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லைட்டாக ஆயில் வந்து பிரிஞ்சு வந்திருக்கு இல்லையா? இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பிரியாணிக்குன்னு பீசஸ் போட்டுக்கலாம். நான் இங்கே வந்து ஒரு 1/4 kg தான் எடுத்திருக்கேன் சிக்கன்னு. இப்போ இந்த சிக்கன் கூட மசாலாலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது தொக்கு பதத்தில் வரும். இந்த மாதிரி பதம் வந்தப்போ நம்ம வந்து 2 glasses ஆஃப் வாட்டர் விட்டுருக்கேன் நான். இங்கே 1.5 glass ஆஃப் பாஸ்மதி ரைஸ்க்கு. இப்போ நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்ச அரிசியெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் ஸ்லோ ஃப்ளேமில் வந்து ஒரு 10 minutes வந்து நம்ம குக் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் வந்து பிரியாணி பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நான் யூடியூப்பில் நிறைய ரெஃபரன்ஸ் பார்த்து தான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதுலேயும் எஸ்பெஷலி ஒருத்தங்க வந்து ஷீரூஸ் டைனிங் என்ற ஒரு யூடியூப் சேனல் இருந்தால் பார்த்தேன். அவங்க வந்து செம்மையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன் இங்கேயும். ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா நான் வந்து இது வரைக்கும் குக்கரில் தான் பிரியாணி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் வந்து தம் போட்டு பிரியாணி பண்ணுறேன். இட் வாஸ் ஆசம். அதனால இப்போ பாருங்கள், நான் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வெந்திருக்கு. இப்போ நம்ம வந்து டைரெக்டாக இதை வந்து ஒரு திக்கான தாலா இல்லை பிளேட் மேலே வந்து தம் போட்டுடலாம். இந்த மாதிரி தவா மேலே நான் வந்து இது வச்சு இது மேலே வெயிட் வச்சுருக்கேன். அவ்வளோதான். த ஃபென்டாஸ்டிக் சிக்கன் பிரியாணி மஸ்ட் ட்ரை. இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.